வணக்கம். நீங்க ஒரு தலைமை அலுவலர், தேர்தல் அன்னைக்கு இசிஐ நெட் ஆப் பயன்படுத்த போறீங்க இல்லையா? அப்போ நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் பண்ணணும்னு எல்லாத்தையும் பத்தி தான் இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம். முதல்ல ஆப்னா என்ன, அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் எப்படி லாகின் பண்றது, தேர்தலுக்கு முந்தின நாள் என்ன வேலை, தேர்தல் அன்னிக்கு காலையில என்ன பண்ணணும், நாள் பூரா எப்படி ரிப்போர்ட் அனுப்பணும், கடைசியா சில முக்கிய குறிப்புகள் வரைக்கும் எல்லாத்தையும் படிப்படியா பார்க்கலாம். வாங்க முழுசா தயாராகலாம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்த இசிஐ நெட் ஆப்னா முதல்ல என்ன, அதை நாம பயன்படுத்துறதுக்கு நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்கணும் பார்க்கலாம் வாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, தேர்தல் நாள் அன்னிக்கு உங்க கையில இருக்கிற முக்கியமான டிஜிட்டல் கருவி இதுதான். நீங்க வாக்குச்சாவடிக்கு வந்துட்டீங்கன்னு சொல்றதுல இருந்து கடைசியா எவ்ளோ பேர் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ற வரைக்கும் எல்லாத்தையும் இதுல தான் பதிவு பண்ண போறீங்க. வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இதெல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. உங்க போன் ஆண்ட்ராய்டு 8 இல்ல அதுக்கு மேல இருக்கணும், இல்லனா ஐபோன் 15.6 வெர்ஷனா இருக்கணும். முக்கியமா நீங்க எந்த நம்பரை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கிட்ட கொடுத்தீங்களோ அந்த சிம் கார்டு தான் போன்ல இருக்கணும். இன்டர்நெட் எஸ்எம்எஸ் பேக் ஆக்டிவா இருக்கணும். அப்புறம் இந்த ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர்ல இருந்து மட்டும்தான் டவுன்லோட் பண்ணணும். ஓகே, உங்க போன் இப்போ ரெடி. அடுத்து நாம செய்ய வேண்டியது ஆப்குள்ள லாகின் பண்ணி நம்ம விவரங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது. இதுதான் முதல் மற்றும் முக்கியமான படி. இது ரொம்பவே சுலபம்தான். முதல்ல ஆப்பை ஓபன் பண்ணுங்க. ஆஃபீஸர்ஸ் லாகின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன், அதுக்கடுத்து பிரிசைடிங் ஆஃபீஸர்னு செலக்ட் பண்ணுங்க. உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை போட்டதும் ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணா போதும், உள்ள போயிடலாம். இங்கதான் ஒரு முக்கியமான கட்டம் வருது. நீங்க லாகின் பண்ணின உடனேயே உங்க எல்லா விவரங்களையும் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அதாவது உங்க பேரு, வாக்குச்சாவடி நம்பர், மொத்த வாக்காளர் எண்ணிக்கை எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இதுல ஏதாவது தப்பு இருந்தா நீங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கிட்ட சொல்லி சரி பண்ணிடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ உங்க முதல் அதிகாரப்பூர்வமான வேலை என்னன்னு பார்க்கலாம். இதை நீங்க தேர்தலுக்கு முந்தின நாளே செஞ்சு முடிக்கணும். நீங்க உங்க டீமோட வாக்குச்சாவடிக்கு போன உடனே ஆப்ல ஒரு ஊதா கலர் பட்டன் இருக்கும், போலிங் பார்ட்டி அரைவ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு. அதை தட்டி எஸ் நான் வாக்குச்சாவடிக்கு வந்துட்டேன் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிடணும். இது கட்டாயம் செய்ய வேண்டிய அப்டேட். இப்போ தேர்தல் நாள் காலை. வாக்குப்பதிவை அதிகாரப்பூர்வமா ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஆப்ல 2 முக்கியமான வேலைகளை நாம செய்யணும். காலையில முதல்ல மஞ்சள் நிற பட்டனை அழுத்தி மாக் போல் ஸ்டார்ட் பண்ணணும். மாக் போல் முடிஞ்சதும் எத்தனை ஏஜென்ட் இருந்தாங்கன்ற எண்ணிக்கையை பதிவு பண்ணணும். கடைசியா இளஞ்சிவப்பு நிற பட்டனான போல் ஸ்டார்ட் பட்டனை அழுத்தி உண்மையான வாக்குப்பதிவை ஆரம்பிக்கணும். இந்த வரிசையில சரியா செய்யறது ரொம்ப முக்கியம். வாக்குப்பதிவு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க முக்கியமான வேலை என்னன்னா, குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு தடவை எவ்ளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அப்டேட் பண்றதுதான். நீங்க எந்தெந்த நேரத்துல ரிப்போர்ட் பண்ணணும்னு இங்க கொடுத்திருக்கு பாருங்க. காலையில 9 மணி, 11 மணி, மதியம் 1 மணி, 3 மணி, அப்புறம் மாலை 5 மணி. இந்த 5 தடவையும் நீங்க கட்டாயமா எவ்ளோ வாக்குகள் பதிவாகியிருக்குன்னு அப்டேட் பண்ணணும். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. நீங்க ஆப்ல என்டர் பண்ற ஒவ்வொரு நம்பரும் நீங்க கையால எழுதுற ஃபார்ம் 17C இருக்கிற நம்பரோட 100க்கு 100 சரியா இருக்கணும். ஒரு நம்பர் கூட மாறக்கூடாது. இந்த இடத்துல துல்லியம்தான் எல்லாமே. சாயங்காலம் வாக்குப்பதிவு முடிஞ்சதும் நீங்க ஃபைனல் நம்பர்ஸை ஆப்ல போடணும். போல் க்ளோஸ்ட் பட்டன் சாயங்காலம் 5:30 மணிக்கு மேல தான் வேலை செய்யும். நீங்க நடுராத்திரி 12 மணி வரைக்கும் இந்த ஃபைனல் என்ட்ரிய எத்தனை தடவை வேணாலும் திருத்திக்கலாம். ஆனா 12 மணிக்கு அப்புறம் அது லாக் ஆயிடும், மாத்த முடியாது. கடைசியா இந்த ஆப்பை எந்த சிக்கலும் இல்லாம பயன்படுத்துறதுக்கு சில முக்கியமான குறிப்புகளையும் டிப்ஸையும் பாத்திரலாம். இந்த ஆப்போட சூப்பரான ஒரு அம்சம் என்னன்னா, இது ஆஃப்லைன்லயும் வேலை செய்யும். வாக்குச்சாவடியில திடீர் இன்டர்நெட் போச்சுன்னா கூட கவலைப்பட வேண்டாம். நீங்க அப்டேட் பண்ற டேட்டாவை அது ஆட்டோமேட்டிக்கா எஸ்எம்எஸ் மூலமா சர்வருக்கு அனுப்பிடும். லாகின் பண்ணும்போது மட்டும் இன்டர்நெட் இருந்தா போதும். ஆப்போட மேல் வலது பக்கத்துல ஒரு சின்ன ஐகான் இருக்கும். அது பச்சை கலர்ல இருந்தா நீங்க அனுப்பின எல்லா டேட்டாவும் சரியா போயிருச்சுன்னு அர்த்தம். சிவப்பா இருந்தா இன்டர்நெட் இல்லைன்னு அர்த்தம். மத்த கலர்ல இருந்தா சில டேட்டா இன்னும் போகாம பெண்டிங்ல இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். கடைசியா 3 சிம்பிள் டிப்ஸ். உங்களுக்கு தமிழ் வேணும்னா மெனுல போய் மொழிய மாத்திக்கலாம். மறக்காம உங்க போன் சார்ஜரை எடுத்துட்டு போங்க. கூடவே ஒரு பவர் பேங்க் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. பேட்டரி தீந்து போச்சுன்னா எந்த வேலையும் நடக்காது. இந்த எளிமையான ஆப்பை சரியா பயன்படுத்துறதன் மூலமா நீங்க வெறும் டேட்டாவை மட்டும் பதிவு பண்ணல, ஒரு நேர்மையான வெளிப்படையான தேர்தல் நடக்கிறதுக்கு நீங்க தான் அடித்தளமா இருக்கீங்க. உங்க பங்கு எவ்வளவு முக்கியம்னு இப்ப புரியுதா? நீங்க தயார் தானே?